ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்நிய நாட்டிலிருந்து வந்தவுடனே அமல்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் ஐயா விடுதலை சிறுத்தை திருமாவளவர்களுக்கு வெற்றி இல்லை என்று சொன்னால் இவர்களுடைய நாடகம் வெட்ட வெளிச்சமாகும். அப்போ அக்டோபர் 15 தமிழக வெற்றி கழகத்தினுடைய யானை படம் வெளியில தெரிய ஆரம்பிக்கும். எப்படி விருத்தாச்சலத்திலே முதல் வெற்றியை பெற்று விஜயகாந்த் அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அளவுக்கு வந்தாரோ அதே போல விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியிலே வெற்றி கொடியை நாட்டி தொடர இருக்கின்றார்கள் என்பதே மாற்று கருத்து கிடையாது. டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் தான் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வந்திருக்கின்றார்கள். அவருடைய தலைவராக செல்லப்பாண்டியன் வந்திருக்க 45% டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் தான். கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது. நாங்கள் கோட்டையில் கை வைத்தால் தான் யாரும் கோட்டையிலே கொடியேற்ற முடியும். மதுவுக்கு எதிரான நீங்க சொன்னீங்க, மதுவிற்காக தியாகம் செய்த, மது ஒழிப்பிற்காக தியாகம் செய்த ஐயா சசி பெருமானுடைய குணத்தை வைத்து 1971 இருந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ், இன்றைய ஸ்டாலின் வரைக்கும் மது விலக்கு கொள்கையை தேர்தல் நேரத்திலே வாக்குறுதியாக சொல்வது, அதற்கு பின்னாலே சிறவையில உட்கார்ந்த பின்பு நாங்கள் அப்படியா சொன்னோம் என்ற கேள்வி கேட்கிற நக்கலாக பேசுவது திராவிட கட்சிகளுடைய கொள்கை. அந்நிய முதலீடுகளை அள்ளி கொண்டு வந்தாலும், அந்நிய நாட்டிலே போய் அறிவை வளர்த்துக் கொண்டு அண்ணாமலையே வந்தாலும், தமிழ்நாட்டில் எந்த அது பாஜகவாக இருந்தாலும் திராவிட கட்சிகளாக இருந்தாலும் பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லை என்பதுதான் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் தெல்ல தெளிவாக சொல்கிறது. தேடை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்க மாநில தலைவர் திரு செல்லப்பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ நம்ம திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறத ஒரு இதில் நடத்திட்டு இருக்காரு. அது அக்டோபர் 2 நடத்துறதா இது பண்றாங்க. இந்த மது ஒழிப்பு மாநாடு என்ன தாக்கத்தை சார் ஏற்படுத்தும்? ஒன்னும் ஒரு ஆணியும் ஆகாது. இது இப்போ விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய தாக்கம் இன்னைக்கு விக்கிரவாண்டியில மாநாடு நடத்துவதாக இருந்தது. இந்த செப்டம்பர் மாதத்தில் அது அக்டோபருக்கு மாற்றிருக்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இது அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தாக்கத்தை தாக்கப்பிடிக்க விடுதலை சிறுத்தைகள் தாக்கப்பிடிப்பதற்காகவும் ஏன்னா அவங்களுக்கு கடலூர், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில் தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிகமான செல்வாக்குள்ள மாவட்டங்கள். அதை சமாளிப்பதற்காகத்தான் இந்த பூரண மதுவிலக்கு மாநாடுங்கிற ஒரு போர்வையில பண்றாங்க. ஆனா இதுல தமிழக வெற்றி கழகம் முதல் வெற்றியை பெற்றிருக்கு. இப்போ மாநாட்டை தள்ளி வைத்ததன் மூலமாக முதல் வெற்றியை எப்படி பெற்றிருக்குன்னா, இப்ப பூரண மதுவிலக்கு திமுகவோட கூட்டணியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அகிம்சை அண்ணல் காந்தியுடைய அகிம்சை நாளான அக்டோபர் 2 பூரண மதுவிலக்குக்கு பூரணமான தீர்வை எடுத்தாக வேண்டும். தெளிவா சொன்னாதான். இப்ப பூரணமான மதுவிலக்கை ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்நிய நாட்டிலிருந்து வந்தவுடனே அமல்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் ஐயா விடுதலை சிறுத்தை திருமாவளவர்களுக்கு வெற்றி இல்லை என்று சொன்னால் இவர்களுடைய நாடகம் வெட்ட வெளிச்சமாகும். அப்போ அக்டோபர் 15 தமிழக வெற்றி கழகத்தினுடைய யானை படம் வெளியில தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் இந்த சூழ்நிலையில தான் இப்போ தமிழக வெற்றி கழகமா விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த திமுக கூட்டணியுடைய பலமா இருந்த அந்த 2 யானை பலம், திமுகவுடைய பலமும் இங்கிட்ட தமிழக வெற்றி கழகத்துடைய பலம், 2 யானைகளுடைய பலமும் தெரிய போயிருக்கு சார். இப்போ தமிழக வெற்றி கழகம் மாநாடு நடக்க போகுது. அதுல இளைஞர்களுக்கு இந்த மது விழிப்புணர்வு பத்தி ஏதாவது சொல்லுவாரா சார்? இளைஞர்களுக்கு அவரு ஏற்கனவே போன வருஷம் பள்ளி குழந்தைகளுக்கு பரிசுகள்லாம் கொடுத்த பொழுது தொகுதி வாரியாக முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு கொடுக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த கடை இருந்தாலும் கடந்து போங்கன்னு சொன்னார். அண்டால கொண்டா பீர் அடிக்குங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். இருந்தாலும் தமிழ் மண்ணிலே பிறந்த ராமநாதபுரம் மண்ணிலே பிறந்த தமிழ் மைந்தன் விஜய் அவர்கள் நிச்சயமாக தமிழக இளைஞர்களுக்கு எப்படி விருத்தாச்சலத்திலே முதல் வெற்றியை பெற்று விஜயகாந்த் அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அளவுக்கு வந்தாரோ
அதை போல விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியிலே வெற்றி கொடியை நாட்டி தொடர இருக்கின்றார்கள் என்பதே மாற்று கருத்து கிடையாது. தமிழக இளைஞர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வழியை காட்டுவார். வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லா கட்சிகளும், புதுசா வர கட்சிக்கு, ஏற்கனவே இருந்த கட்சி, எல்லா கட்சியுமே வந்து முதல்ல எடுக்கிறது மது ஒழிப்பு கொள்கையை தான் எடுக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து ஆட்சி வந்து அமர்ந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கான முன்னேற்பாடு எதுவுமே எடுக்காம அது மறுபடியும் அந்த இதுவாவே போயிடுது, ஏற்கனவே இருந்த மாதிரியே போயிடுது. அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? தமிழக மக்கள் ஏமாளிகள், அவர்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கி விடலாம், கோட்டைக்கு சென்று விடலாம் என்ற சிந்தனையிலே தான் இது வந்து 1971 இருந்து தொடர்ச்சியாக, அதாவது அரசியலுக்கும் அராக்சாப்புக்கும் அந்த மதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்தது. அரசியல் வேறுங்கிற நிலைமையில இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு டாஸ்மார்க் மது பிரியர்கள் தான் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வந்திருக்கின்றார்கள். அதனுடைய தலைவராக செல்லப்பாண்டியன் வந்திருக்க 45% டாஸ்மார்க் மது பிரியர்கள் தான். கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது. நாங்கள் கோட்டையில் கை வைத்தால் தான் யாரும் கோட்டையிலே கொடியேற்ற முடியும். எந்த கட்சி கொடியாக இருந்தாலும் நாங்கள் பிடித்தால் தான் அந்த கட்சியினுடைய தீர்மானிக்கக்கூடிய சக்தி அளவில் இங்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு மாநாடு நடத்தினாலும் மது பிரியர்கள் அங்க இல்லாம மாநாடு நடத்த முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு அரசியல் தேர்தல் களத்தில் நிற்க வேண்டும், கொடி பிடிக்க வேண்டும், கோஷம் போட வேண்டும் என்றாலும் டாஸ்மார்க் மது பிரியர்கள் இல்லாமல் செய்ய முடியாது. ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி 1971 இருந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ், இன்றைய ஸ்டாலின் வரைக்கும் மது விலக்கு கொள்கையை தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியாக சொல்வது, அதற்கு பின்னாலே அமைச்சரவையில் உட்கார்ந்த பின்பு நாங்கள் அப்படியா சொன்னோம் என்ற கேள்வி கேட்கிற நக்கலாக பேசுவது, நாங்கள் படிப்படியாக குறைப்போம் என்பதெல்லாம் இனிமேல் நடக்காது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் டாஸ்மார்க் மது பிரியர்கள், இதுவரைக்கும் பல கட்சிகளுக்கு கொடி பிடித்து கோஷம் போட்டவர்கள், அரசியல் பார்களே அரசியல் பயிற்சி பட்டறை, டாஸ்மார்க் கடைகளே எங்களுக்கு கிளைகள் என்ற அளவிலே அரசியல் வியூகம் வகுத்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அரசியல் மாற்றத்திற்கான நிலைமை உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களை அலட்சியம் செய்துவிட்டு இனி யாரும் அரசியல் செய்ய முடியாதுங்கிறது தான் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் பதிவு செய்கிறது. சார், இப்போ வந்து தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு கூட்டணியில வருமா சார்? அது விஜய் அவர்கள் தான் முடிவு செய்யணும். ஏன்னா நான் தெளிவா சொல்றேனே, கொடி பிடிக்க வேண்டும் என்றாலும், கோஷம் போட வேண்டும் என்றாலும் அனைத்து கட்சிகளும், எந்த கட்சியும், அதாவது அரசியல், ஆன்மீகம், ஐடி நீக்க வர நாங்க இருக்கோம். நீங்க ஆன்மீகத்தில் எடுத்தா சுடலை மாடன் சாமியில இருந்து முனியாண்டியில இருந்து எல்லாம் படையல் வச்சாதான் அங்க ஆன்மீகமே இருக்கும். அதே போல அரசியல்ல வந்து நாங்க இல்லாம கிடையாது. ஐடி கம்பெனி இப்படி நீக்க வர இருக்கின்ற எங்களை புறந்தள்ளி விட்டு எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் நிச்சயமாக ஆட்சியில அமர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகளை தீர்மானிக்கக்கூடிய சக்தி நாங்க தான். நீ எத்தனை மனமைகள் மன்றம் வேணாலும் தர, திமுக ஆட்சியாக இருந்தாலும் அதிமுக ஆட்சியாக இருந்தாலும், இனிமேல் எத்தனை போலிபார்கள் திறந்தாலும், எத்தனை டாஸ்மாக் கடைகள் திறந்தாலும், அங்கே ஒவ்வொரு கடைகளும் எங்களுக்கு கிளைகள். எத்தனை போலிபார்கள் திறந்தாலும், நல்ல பாரு ஏழை விட்ட பாராக இருந்தாலும் அதுவே எங்களுக்கு அரசியல் பயிற்சி பட்டறை. தந்தை பெரியார் பகுத்தறிவு பூமியிலே பிறந்த செல்லப்பாண்டியன், குடிகாரர் மாநாடு கும்பகோணத்திலே அரசியல் மாநாடு கண்டவர், குடிகாரர் மாநாடு நடத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர் வழியிலே வந்த செல்லப்பாண்டியன், அவருடைய பகுத்தறிவு கொள்கையிலே வளர்ந்த செல்லப்பாண்டியன் வருகின்ற 2025 ஜனவரி 21 சாத்தூரிலே மிகப்பெரிய மதுப்பிரியர்கள் மாநாடு நடத்த தயாராகி கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக அரசியல் மாற்றம் தமிழக வெற்றி கழகமாக இருந்தாலும், அவர் பூரண மதுவிலக்கு என்று கோஷம் போட்டு இன்னைக்கு கள்ளக்குறிச்சியிலே மாநாடு நடத்தினாலும், இவர் வந்து இன்னைக்கு மாநாடு பூரண மதுவிலக்கு மாநாடு என்பது கையிலே வெண்ணெய் வைத்துக் கொண்டு நெய்க்கு அடைந்த கதையாக கூட்டணி கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு திருமாவளவன் அவர்கள் பூரண மதுவிலக்கு என்ற கோஷத்திற்கு எல்லாரும் வாருங்கள் என்று கூப்பிடுவது என்பது இது வந்து ஒரு அரசியல் வேடிக்கையாகத்தான் பார்க்க முடிகின்றதே ஒழிய மற்றபடி இந்த பூரண மதுவிலக்கு வந்து இவரால், திருமாவளவன் ஐயா அவர்களால் சாத்தியமில்லை என்பதுதான் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் அடித்து சொல்கிறது. இப்போ வந்து தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் வந்து எல்லா தேர்தலையும் போட்டியிடுறீங்க. அப்போ போட்டியிட்டு நீங்க ஒரு தொகுதியில ஜெயிக்கிறீங்கன்னா அந்த தொகுதியில என்ன சார் தாக்கத்தை ஏற்படுத்துவீங்க? நிச்சயம் அதான் சொல்றேனே,
டாஸ்மாக் கடைகளே, கிளைகள், பார்களே அரசியல் பயிற்சி பெற்றவை. தமிழ்நாடு தொகுதி வாரியாக மதுவினால் 2003 சில்லறை விற்பனை துவங்கிய செல்வி ஜெயலலிதா என்று 2003 துவங்கினாரோ, இன்று கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் மதுவினால் விதவைகளான பெண்களை கணக்கெடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை, அவர்களுக்கு குழந்தைகள், அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி, கல்லூரி வரை, வேலை வாய்ப்பு வரை அவர்களுக்கு இலவசமாக கொடுப்பது, அந்த தன் மகனைவே பறி கொடுத்த ஆதரவற்ற பெற்றோர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் உதவித்தொகை, குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறந்து, அதாவது இன்றைக்கு ஒடிசாவிலே மது குடிப்பதற்கு வயது 25, நம்ம டெல்லியிலே மது விற்பனை விற்பதற்கான வயது 25. தமிழ்நாட்டிலே நாங்கள் 2026 ஆட்சி அமைத்தால் வயது 30 ஆக்குவோம். ஏன் என்று சொன்னால் 21 வயசுல கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு கல்யாண வயசு 27 வருகின்ற வரை 21 வயது வரை மாணவ பருவங்கள், கல்லூரி மாணவனாக இருக்கின்ற வரை அவருடைய குடும்பத்தார், தாய் தகப்பன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவன் சமூகத்திற்கு வந்த பின்பு 30 வயது வரை நாங்கள் பாதுகாப்போம். அதற்கு பின்னாலே அவர் குடிக்காமல் விடுவது என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் எங்களுடைய வியூகம் இருக்கும். நிச்சயமாக இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் மாபெரும் எழுச்சியை 2026 உருவாக்கும். சார், இப்போ வந்து மது ஒழிப்பு, மது விலக்கு இதுக்கெல்லாம் போராடி உயிர் நீத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சசி பெருமாள் அவர்கள் உடல்நலம் குன்றி ரொம்ப நாள் போராடி இறந்திருக்காங்க. அவங்களுக்கு, அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் நீங்க ஆட்சி, அதாவது அந்த தொகுதியில ஜெயிச்சு வர்றப்ப நீங்க என்ன சார் செய்வீங்க? நிச்சயமாக இன்னைக்கு அவர் 2015 உண்ணாமலை கடை, நாகர்கோவிலிலே உண்ணாமலை கடையில உயிர் நீத்த பொழுது எப்படி ஸ்ரீபெரும்புதூரிலே ராஜீவ்காந்தி அவர்கள் தன் உயிரை இழந்த பின்பு இன்னைக்கு கோடிக்கணக்கிலே செலவு செய்து இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர் பெரிய தொழில் மையமாக இருக்கின்றது. அவருடைய உடலை கொண்டு வந்து ஜிஹெச்சிலே வைத்த பொழுது இன்னைக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனை என்று வைத்ததை போல பூரண மதுவிலக்குக்காக போராடிய ஐயா சசி பெருமாள் அவர்களுக்கு உண்ணாமலை கடையிலே மாபெரும் மணிமண்டபம் கட்டப்படும். அதே நேரத்திலே அவர் உடல் 6 நாட்களாக வைத்திருந்த அந்த உண்ணாமலை கடை அரசு மருத்துவமனையை சசி பெருமாள் மருத்துவமனை என்ற பெயர் மாற்றப்படும். அவர் அடக்கம் செய்யப்பட்ட சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையிலே அவருக்கு மணிமண்டபம் கட்டுவோம் என்று ஐயா வைகோ அவர்கள் வாக்குறுதி தந்தார்கள். அன்றைக்கு 2015 ஐயா வைகோ அவர்கள் வாக்குறுதி கொடுத்ததோடு மறந்து விட்டார். அதை இளம்பிள்ளையிலே அருமையான இந்த மதுவிலக்கு போராளி ஐயா சசி பெருமாளுக்கு ஒரு மணிமண்டபம் அங்கேயும் அமைப்போம். நிரந்தரமாக இந்தியாவிலேயே முன்னுதாரணமாக மதுவிலக்கு அமுல்படுத்தப்பட்ட மாநிலமாக இருந்த நாடு தமிழ்நாடு. அங்கே இந்த மண்ணிலே பிறந்த 8 முதல்வர்கள், அதாவது மேக்கப் இல்லாமல், மேக்கப்பே போடாமல் ஆட்சி செய்த முதல்வர்கள் பேரறிஞர் அண்ணா, பக்தவச்சலம், சுப்பராயன், ஓமந்தூரா ரெட்டியார், குமாரசாமி ராஜாஜி போன்றவர்கள் மேக்கப்பே போடாம நரைத்த முடியோடு நல்லாட்சியை தந்தவர்கள், மதுவில்லாத ஆட்சி செய்தவர்கள். அவர்களுடைய வழியிலே அருமையான இன்னைக்கு மதுவில்லாமல் நாங்கள் ஆட்சி செய்ய மாட்டோம் என்று கலைஞர் முதல், எம்ஜிஆர் முதல், ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ், ஜானகி அம்மாள், இன்று ஸ்டாலின் வரை மதுவில்லாமல் எங்களால் ஆட்சி செய்ய முடியாது என்று மன்றாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு மாற்றத்திற்கான தமிழ் மைந்தர்களுடைய, தமிழ் இளைஞர்களுக்கான ஒரு மாற்றத்திற்கு, போதையில்லா புதிய தலைமுறையை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் அதாவது மிகச் சிறந்த நடவடிக்கைகளை தெள்ள தெளிவாக எடுக்கும். இப்ப விசிகே தலைவர் மது ஒழிப்பு மாநாடு அழைப்பு எடுத்திருக்காங்க. இந்த டைம்ல கூட்டணி கட்சி தான், அதாவது டிஎம்கே கூட்டணி அலையன்ஸ்ல இருக்கிறவங்களே இது பண்றாங்க. இந்த டைம்ல இவர் எதற்காக முன்னோக்கி, அதாவது டிஎம்கேவுக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக பண்றாங்களா, இல்ல உண்மையிலேயே மது ஒழிப்புக்காக பண்றாங்களா, அப்படி இல்ல அமைச்சரவை வேணும் இவருக்கு அமைச்சரவைகள் எல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதாவது மக்கள் மத்தியிலே மங்களாக தெரிந்த திருமாவளவன் அவர்களை 1989 ஃபைட்டிங் பேந்தர்ஸ் அப்படிங்கிற அமைப்புல ஒரு என்ட்ரி ஆகிறாரு. 91 விடுதலை சிறுத்தைகள் என்ற அமைப்பை, இயக்கத்தை துவங்குகிறார். இவர் 89
இப்போ சமூக அக்கறையோடு சமூக சிந்தனையோடு வருகின்ற பொழுது அன்றைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியிலே முதலமைச்சராக இருந்த பொழுது அரசாங்கமே மதுபான ஆலையை துவங்கி பாக்கெட் சாராயத்தை அறிமுகப்படுத்தியது. 2001 1999 தமிழ் மாநில காங்கிரசுடைய ஐயா மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் இவரை அரசியல் களத்திற்கு வாருங்கள், அதற்கு முன்பு வரை 99க்கு முன்பு வரை தேர்தல் களத்திலே நிற்காமல் சமூக மக்களுக்காக போராடி கொண்டிருந்தவர். அடங்கமறு, அத்துமீறு, இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான சமூக அவலங்களை தட்டி கேட்கக்கூடிய அமைப்பாக இருந்ததை அரசியல் களத்திற்கு கொண்டு வந்தவர் ஐயா மூப்பனார் அவர்கள். மங்களாக தெரிந்த தொல் திருமாவளவனை மங்களூரிலே முதலாக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு உதயசூரியன் சின்னத்திலே அறிமுகப்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். இவர் 2001 உதயசூரியனிலே வெற்றி பெற்று அந்த 5 ஆண்டு காலம் பூர்த்தி செய்வதற்கு முன்பாகவே தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டு வந்தவர் திருமாவளவன். அதுக்கப்புறம் 2006 செல்வி ஜெயலலிதா அவர்களோடு கூட்டணி வைத்து 2 மணி சின்னத்திலே நம்மளுடைய இந்த காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் மணி சின்னத்திலே நின்று அதிமுகவுக்கு மணியாட்டி கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னாடி இன்று எடப்பாடியை ஏன் கூப்பிடுகிறார் என்று சொன்னால், அன்னைக்கு 2006 அதிமுகவிலே போய் ஆதரவு கேட்டவர் இன்றைக்கு 2026 தேர்தலுக்காக எடப்பாடி ஐயா அவர்களை நாடி சென்று கொண்டிருக்கின்றார். அதே போல 2011 திமுகவுடைய மீண்டும் கூட்டணி வைத்து 10 தொகுதிகளில் நின்று பாராளுமன்ற தொகுதியில் நின்று தோல்வியை கண்டவர். 2014 மக்கள் நல கூட்டணி என்று ஐயா வைகோ அவர்கள் கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், நம்மளுடைய ராமகிருஷ்ணன், முத்தரசன் போன்றவர்களை இணைத்து நம்மளுடைய தமும் அன்சாரி போன்ற முஸ்லிம் அமைப்புகளை இணைத்துக் கொண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த விஜயகாந்த் அவர்களை தலைமையில மக்கள் நல கூட்டணி என்று அமைத்து மதுவுக்கு எதிரான, நீங்க சொன்னீங்களே, மதுவிற்காக தியாகம் செய்த, மது ஒழிப்பிற்காக தியாகம் செய்த ஐயா சசி பெருமானுடைய புணத்தை வைத்து மது ஒழிப்பு, அதாவது மக்கள் நல கூட்டணி பூரண மதுவிலக்கு என்ற கோஷத்தோடு 2016 தேர்தல் நின்று அனைவரும் தோல்வி அடைந்த பின்பு அப்படியே ஆட்டையை கலைச்சிட்டு எல்லாம் அந்த மக்கள் நல கூட்டணியை கலைத்து விட்டு 2017 திரும்பவும் திமுகவுக்கு ஆதரவாக வந்து 2019 எம்பி தொகுதியில 2 தொகுதியை வாங்கி அதுல ஒரு தொகுதியில வந்து இவர் பானை சின்னத்திலும் ஒரு தொகுதி உதயசூரியன் சின்னத்திலே நின்று இன்று திரும்பவும் 2024 பாராளுமன்ற தேர்தலிலே 2 சீட்டை வாங்கி கொண்டு எம்எல்ஏ சீட்டும் வாங்கியாச்சு, எம்பி சீட்டும் வாங்கியாச்சு. இப்ப 2025 இந்த ஒரு வருஷம் கதையை ஓட்டணும்னா அதுக்கு இவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு எதுவும் சப்ஜெக்ட் இல்லாதுங்கிறதுனால இந்த பூரண மத ஏற்கனவே தொல் திருமாவளவனாக இருக்கட்டும் வைகோ இவர்கள் எல்லாம் கூட்டணி சேர்ந்து இந்த பூரண மதுவிலக்கு கொள்கையிலே தோல்வி கண்டவர்கள். திரும்பவும் நாங்க வந்து அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்து தோல்வி கண்டதை ஏற்றுக்கொள்ளலாம். செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக, எடப்பாடிக்கு எதிராக இவர்கள் வந்து பூரண மதுவிலக்கு என்ற கொள்கையை கொண்டு போய் சென்று முடியாமல் தோற்றதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்னைக்கு கூட்டணி கட்சியிலே எம்எல்ஏ இருந்து கொண்டு, எம்பியாக இருந்து கொண்டு, கையிலே வெண்ணியை வைத்துக் கொண்டு நாங்கள் பூரண மதுவிலக்குக்கு எடப்பாடியை கூப்பிடுகிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டு இளைஞர்களும் தமிழக சமூக ஆர்வலர்களும் தமிழக அரசியல் நோக்கர்களும் என்ன பைத்தியக்காரங்களா? இது வந்து முழுக்க முழுக்க தமிழக மக்களை அதாவது வெளிப்படையாக ஏமாற்றுகின்ற வேலையாத்தான் தெரியுது. இன்னைக்கு 12ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி பேசிக்கிட்டு இருக்கோம். காலையில இந்த பூரண மதுவிலக்கு அக்டோபர் 2 அகிம்சை காந்தி அவருடைய பிறந்த நாளில வந்து மாநாடு, பூரண மதுவிலக்கு மாநாடு நடத்த போறோங்கிறத எங்க நடத்துறாரு? விழுப்புரத்துல கலைஞர் அறிவாலயத்துல நடத்துறாரு. கலைஞர் அறிவாலயம் அரங்கத்துல நடத்துறாரு. இங்கேயே நீங்க பார்க்கலாம். நீ வந்து கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்ல அனைவரையும் நிர்வாகிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துற இடம் மண்டபம் வந்து கலைஞர் அறிவாலய மண்டபம். அப்போ இந்த அக்டோபர் 2 என்ன தீர்வு கண்டப்போ ஏற்கனவே நேற்று ஐயா முத்துசாமி அவர்கள், மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள், ரகுபதி அவர்கள், முக்கிய அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்க?
சாத்தியமில்லை சாத்தியமில்லை. அவங்க ஏதோ விழிப்புணர்வுக்காக நடத்திட்டு போறாங்க, ஏதோ ஒரு நிகழ்ச்சி பண்றாங்க, என்னத்தையோ பண்ணிட்டு போட்டுங்கிற மாதிரி தான் இருக்காங்களே ஒழிய இவங்க பூரண மதுவிலக்குங்கிறது இவங்க நாங்கள் வந்து ஏற்றுக்கிட மாட்டேங்கிற அளவுல தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஐயா நாளை கழிச்சு அந்நிய முதலீடுகளை அள்ளி கொண்டு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்நிய முதலீடுகளை அவர் போகும்போதே சொன்னாரு, ட்ரில்லியன் கணக்கில் டாலர்களை கொண்டு வர்றதுக்காக நான் செல்கிறேன். ஒருவேளை அப்படி கொண்டு வந்துட்டு வேணுங்கிற அளவுக்கு வருமானம் இருக்கு, அதனால பூரண மதுவிலக்கை அமல்படுத்த போறோம், எங்களுக்கு டாஸ்மார்க்ல இருந்து வரக்கூடிய வருமானம் வேண்டாம், அந்நிய முதலீடு அள்ளி கொண்டு வந்துட்டேன், இந்த முடிச்சிருவேன்னு கூட வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா சந்தோஷம். ஆனால் திராவிட கட்சிகளுடைய கொள்கை அந்நிய முதலீடுகளை அள்ளி கொண்டு வந்தாலும், அந்நிய நாட்டிலே போய் அறிவை வளர்த்துக் கொண்டு அண்ணாமலையே வந்தாலும், தமிழ்நாட்டில் எந்த அது பாஜகவாக இருந்தாலும் திராவிட கட்சிகளாக இருந்தாலும் பூரண மதுவிலக்குக்கு சாத்தியமில்லை சாத்தியமில்லை என்பதுதான் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் தெல்ல தெளிவாக சொல்கிறது. அதனால தான் அரசியல் ரீதியாக தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் 2010 தெளிவாக நாங்கள் எடுத்து வச்சோம். இவங்களை யாரும் நம்ப தயாராகவில்லை. ஒருவேளை இப்ப மாநாடு தள்ளி வச்சிருக்கிறார் என்று சொன்னால் அவரே கொஞ்சம் விஜயை யோசிச்சிருக்கலாம். இந்த பூரண மதுவிலக்கு இவங்க மதுவிலக்கு கொள்கையை அக்டோபர் 2 என்ன முடிவெடுக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு நாம் அந்த அக்டோபர் கடைசி வாரத்துல மாநாடு நடத்துகின்ற பொழுது நம்ம என்ன சொல்லலாம், இவங்க இப்ப என்னன்னா இப்ப இந்த அக்டோபர் மாசம் திருமாவளவன் அதாவது திமுக கூட்டணியா தமிழக வெற்றி கழகமா இந்த பூரண மதுவிலக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் மாநாட்டில் அறிவித்து ஆக வேண்டும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு என்று அவர் சொல்லியாக வேண்டும். இல்ல திராவிட கட்சிகளை போல நாங்கள் படிப்படியாக என்று உணர வேண்டும். ஆனால் இந்த ஐயா திருமாவளவன் அவர்கள் இந்த பூரண மதுவிலக்கு பிடித்த வாளை அது புலிவாளாக இருந்தாலும் சிறுத்தை வாளாக இருந்தாலும் தெளிவான முடிவை சொல்லவில்லை என்றால் திருமாவளவன் அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் இந்த பூரண மதுவிலக்கு கொள்கையில இவர் எடுக்கின்ற நிலைப்பாட்டை பொறுத்துத்தான் அரசியல் அவருக்கு எதிர்காலம் இருக்கும். இல்லை என்று சொன்னால் அரசியல் எதிர்காலம் அஸ்தமனத்து போகும் என்பதுதான் தமிழ்நாடு மதுகுடிப்போர் சங்கம் பதிவு செய்கிறது. சார், மகாவிஷ்ணுங்கிற அசோக் நகர் ஸ்கூல்ல மாற்றுத்திறனாளிகளை பற்றி ஒரு தவறான பார்வையோட புரிதலோட பேசியிருக்காரு. அதை பத்தி உங்களோட பார்வை என்ன சார்? அதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுடைய பின்னணிய பள்ளி கல்வித்துறை என்பது டைரக்டர் இருக்கிறாங்க, அடுத்து சிஇஓ டிஇஓ, அடுத்து தலைமை ஆசிரியர் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ ஒரு சிறப்பு பேச்சாளர் வராங்கன்னா அவரை பற்றி விசாரிச்சுட்டு அவர் எது மதம் சார்ந்தவரா இது சார்ந்தவர்னு உன்னக்கூடி சொல்லியிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி பேசியிருப்பாங்க. இது அவர் சொன்ன வார்த்தையை இன்னைக்கு முத்தமிழ் முருகனுக்கு விழா எடுக்கிறாங்க. இவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஏன் நடத்துறேன்னு தான் இவர் கேட்குறாரு. நம்ம ஐயா சங்கர் அவர்களை ஆசிரியர் சங்கர் அவர்கள் தான் கேட்குறாங்க. எனக்கு என்ன வேதனைன்னா அத்தனை ஆசிரியர்கள் இருக்கின்ற இடத்துல ஒரு பகுத்தறிவு பூமியில பகுத்தறிவோடு கேட்ட ஆசிரியர் சங்கர் மட்டும்தான். ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவர் கேட்கிறாருன்னா மற்றவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ பகுத்தறிவு அப்படித்தான் இருக்கு தமிழ்நாட்டுல. அது இவராவது அந்த கேள்வியை கேட்டாருன்னு தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, அது போக இது ஆன்மீக ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா இதை இம்மென்றால் வனவாசம் ஏனென்றால் சிறைவாசங்கிற அளவுக்கு எடுத்தது கிடையாது. எந்த கேள்வியை எதை பேசினாலும் ஏதாவது ஒரு பழக்கம் போடுறது, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்கிறது ஆரோக்கியமான சமூகத்துக்கு அல்ல. இது அவர் வேண்டுமென்றும் பேசியிருக்க மாட்டார். ஆகவே இது கடந்து செல்ல வேண்டியது. அவரும் அதுல உண்டான தவறுகளை எல்லாம் உணர்ந்திருக்கிறாங்க, அதோட போயிருக்கணும். இதை உடனே தலைமை ஆசிரியரை இடமாற்றம் செய்ய வேண்டும். இது அவங்களுக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கு மனவளர்ச்சி. இன்னைக்கு உருப்படியா சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்க ஊதியம் கிடைக்காம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆசிரியர் இருக்கிறாங்க. டெட்ல பாஸ் ஆகி இன்னும் அவங்களுக்கு வேலை உறுதி செய்யாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பல போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிற ஆசிரியர்கள் மனசுல ஒவ்வொருத்தங்களையும் இப்ப இதே இது கிறிஸ்டின் கல்லூரியா இருக்கட்டும் முஸ்லீம் கல்லூரியா இருக்கட்டும் அங்கெல்லாம் பேசுறாங்க, விமர்சனம் பண்றாங்க. இதை ஒவ்வொரு விஷயத்துக்கும் குற்றம் சொல்லிக்கிட்டே அலைவது என்பது இது ஆரோக்கியமான அரசியலும் கிடையாது, ஆரோக்கியமான இதுவும் கிடையாது.
ஐயா முருகப்பெருமானுக்கு பழனியில முத்தமிழ் கடவுள் முருகனுக்கு விழா எடுத்துட்டு வருகின்ற பொழுது யார் நெத்திலையும் திருநீர் கிடையாதுங்கிற விமர்சனங்கள்லாம் வந்தது. அப்போ இப்படியே பேசினா என்னென்னமோ பேசிட்டு போகலாம். ஆகவே இது பெரிய விஷயமா எடுத்ததை இந்த பகுத்தறி பூமியில ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் தமிழ்நாடு மதுகுடிப்பொருள் ஒழிப்பு சங்கம் பதிவு செய்யும். சார், இப்போ மகாவிஷ்ணு சர்ச்சையை பெருசாக்குறதுக்கு காரணம் அது ஏதோ மறைக்கப்பட்ட இந்த விஷயத்தை திசை திருப்பத்துக்காக தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள், அதாவது தொடர் 6 கொலைகள் தொடர்ந்து நடக்குது. இன்னைக்கு இந்த பூரண மதுவிலக்குக்காக பொங்கி எழுந்திருக்கிறார் திருமாவளவன் ஐயா அவர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே என்ன சொல்றாங்க, தினசரி இந்த மதுவை கட்டுப்படுத்துவதற்கு இந்த மதுவினால் பாதிக்கப்படுகின்ற அந்த சாலை விபத்துகளாக இருக்கட்டும், மரணங்களாக இருக்கட்டும், கொலைகளாக இருக்கட்டும், பாலியல் வன்முறைகளாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் போதிய காவல்துறை இல்லை அப்படிங்கிற குற்றத்தை அந்த வேதனையை தெரிவிச்சிருக்குது சென்னை உயர்நீதிமன்றம். இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன ஒரு இது பேசியிருக்கிறாங்க சொன்னா மன்னிப்பு கேட்டா அதோட விட்டுட்டு போயிடணும், இல்லைன்னா அதை கடந்து போகக்கூடிய விட்டு போட்டு அதுக்கு ஒரு தனி படையை அமைச்சு, ஏன் அதே தனிப்படையை தமிழக அரசு மதுவிலக்கு கொள்கையில மதியம் 12 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் அந்த நேரத்துக்குள்ளதான் மது டாஸ்மாக் கடைகளை மது விற்கணும். அதுல இருந்து மறுநாள் வரை போலியாக விற்கக்கூடிய மதுவை தடுப்பதற்கு நாதி கிடையாது. அந்த அந்த குற்றங்கள் சம்பவங்கள் நடப்பதை தடுப்பதற்கு நாதி கிடையாது. பாட்டுக்கு மேல 10 ரூபாய் பகல்ல கொள்ளையடிக்கிற தடுப்பதற்கு நாதி கிடையாது. முக்கியமான விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிவிட்டார் என்பதற்காக அதை மூச்சு பிடிச்சு போய் அதை விசாரணை என்ற பேரில் பின்னாடியே காவல்துறையை அலக்கழிப்பது, அவர்களுடைய நேரத்தை வீணடிப்பது என்பதெல்லாம் தமிழக அரசியல் ஒரு தெளிவில்லாத ஒரு வேதனை அளிக்கக்கூடிய வகையில தான் போய்கிட்டு இருக்குங்க என்பதைத்தான் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் வேதனையோட பதிவு செய்யுது. சார், இப்போ மாணவர்கள்ட்ட ஆன்மீகம் பேசுறது சரியா இருக்குமா சார்? இந்த தமிழ்நாடு ஆன்மீக பூமி. அதாவது விவேகானந்தரை சிக்காகோக்கு அனுப்புவதற்காக முத்துராமலிங்க சேதுபதி அவர்கள் விவேகானந்தரை ஆன்மீக சொற்பொழிவாற்றுவதற்கு அனுப்பிய பூமி தமிழ்நாடு. ஆக இங்க பகுத்தறிவும் தேவை. பகுத்தறிவு இன்னைக்கு தந்தை பெரியார் அவர்கள் பகுத்தறிவை பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்தாலும் உலகத்திற்கே, ஏன் இந்தியாவில் உலகத்திற்கே பகுத்தறிவை ஊட்டிய தந்தை பெரியார் அவர்கள் சொன்னாலும் பக்தியும் இருக்கத்தான் செய்யுது, பகுத்தறிவு இருக்கத்தான் செய்யுது. எது நல்லது கெட்டது அவங்க பார்த்துட்டு இன்னைக்கு திராவிட கழகம் என்று பல்வேறு திருச்சியில இருக்கட்டும், உங்களுக்கு வள்ளத்தில இருக்கட்டும், பெரியாருடைய கொள்கைகளை வைத்து பல்கலைக்கழகங்களும் இருக்கு. பகுத்தறிவை சொல்லக்கூடிய விஷயங்களையும் படிக்கத்தான் செய்யறாங்க, பைபிள படிக்கிறாங்க, எல்லாமே ஆன்மீகம் எல்லாமே படிக்கத்தான் செய்யறாங்க. ஆனால் தெளிவாக இன்னைக்கு இந்துத்துவ ஆன்மீகம் அப்படிங்கிற இதுல முழு மூச்சாக இருந்தாலும், ஏங்க வெள்ளிக்கிழமை மாசத்துக்கு ஒரு இந்துத்துவ அதாவது ஆன்மீக விழா நடக்குது. முருகனுக்கு நடக்குது, காளிமாளுக்கு நடக்குது, மாரியம்மாவுக்கு நடக்குது, முருகனுக்கு நடக்குது, பெருமாளுக்கு நடக்குது, ஐயப்பனுக்கு போறாங்க, எல்லாம் போறாங்க. ஆனா அரசியல்னு வரும்போது எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்னு தெளிவா போறாங்க. ஏன் ஆன்மீக சார்ந்த கட்சியை தமிழ்நாட்டில் ஜெயிக்க வைக்கலாம்ல. ஆக தமிழன் உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மூத்த மொழி தமிழ் மொழி. இன்னைக்கு முத்தமிழ் வளர்த்த தமிழ்நாடு வீரம் விவேகம் அனைத்துக்கும், அதாவது உலகத்திற்கே முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை எந்த விதத்திலையும் நீ என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வான். நீ பகுத்தறிவு விஷயங்களை சொன்னாலும் மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆன்மீகத்தையும் வாங்கிக்கிடுவாங்க. எல்லாம் உள்வாங்கி கொண்டாலும் தெளிவான சிந்தனையோடு முடிவெடுக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு. தமிழன் தனிச்சிறப்போடு இருக்கின்றான். இவனை யாராலும் ஏமாற்ற முடியாது. யோசிச்சு அதாவது பொறுத்து இருப்பான். அதாவது வந்தாரே வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாடு. அதாவது பொறுமை, உண்மை எல்லாமே இருக்கக்கூடிய அனைத்தும் ஒருங்கிணைந்த கண்ணகி வாழ்ந்த நாடு தமிழ்நாடு. கற்பிலே இருக்கட்டும், கலாச்சாரத்திலே இருக்கட்டும், எல்லாத்திலேயுமே சிறந்து விளங்குகின்ற தமிழ்நாட்டு மக்களை யாராலும் எவனாலும் ஏமாற்ற முடியாது. ஏமாற்றி விட்டோம் என்று நீங்கள் கற்பனையிலே நினைத்துக் கொள்ளலாமே தவிர, எழுந்தால் ஜல்லிக்கட்டு, நிமிர்ந்தால்
அவனுடைய வீரம் வெளிப்படும். ஆகவே இந்த பகுத்தறிவாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் இந்துத்துவாக நீ எந்த கொள்கைக்கு கொண்டு வந்தாலும் தமிழன் தான் தமிழன் தெளிவாக இருப்பான் என்பதை தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் ஆணித்தரமாக பதிவு செய்கிறது. நம்ம தேடை தமிழ் நேயர்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.